அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போது, அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு கிடைச்சது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 13/9/2024 இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 12/10/2024 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 16/10/2024 18/10/2024 நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் சொல்லி 2 எக்ஸாம் இருக்க போது அதில் ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 14/12/2024 அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து நாங்கள் பின்னாடி வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, இது இம்பார்ட்டன்ட் டேட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேகன்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 51 வேகன்சி வந்திருக்கு. இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஜென்ரலுக்கு எவ்வளோ, பிஎஸ்டிக்கு எவ்வளோ, உமனுக்கு எவ்வளோ, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சின்றதை இங்கே பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் சம்பளம் பார்த்தீங்கன்னா லெவல் 22ல் சேலரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட் 1/7/2024 இந்த தேதியின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 26 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 26 வயசு முடிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கம்யூனிட்டி வைஸை பொறுத்து மாறுது. அது என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஓசி ஜென்ரல் கேட்டகரி அதுக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 36ன்னு கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ 46 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் 50, ஆதரவற்ற விதவிகளுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து அதர்ஸ்க்கு மட்டும்தான். அதர்ஸ் அப்படின்னா ஓசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்படி பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து இது. இதே நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி அருந்ததியர், எஸ்டி கேட்டகரியில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிட்டையர்டு ஏஜ் வரைக்குமே அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஏஜ் லிமிட். ரிட்டையர்டு ஏஜ் அப்படின்னா ஒரு 60 இயர்ஸ், அதாவது 60 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஎல் டிகிரி ரைட்டா லா படிச்சிருக்கணும். ஸோ இதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மஸ்ட் பாசஸ் பிஎல் டிகிரின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பிஎல் முடிச்சிருக்கணும். நீங்கள் பார் கவுன்சிலில் நீங்கள் வந்து அதை வந்து பதிவு பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் ஒரு 5 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுன்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்டிவ் ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் கோட் ஃபார் பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 5 இயர்ஸ் 5 வருடங்களுக்கு குறையாமல், அதுக்கு 5க்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து கிரிமினல் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பேசிக் தமிழ் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். 10ஆம் வகுப்பு லெவலில் ஒரு தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டா. ஸோ 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் 1 by 1 நீங்கள் படித்து பாருங்கள். முக்கியமான டீட்டெயில் மட்டும் சொல்கிறேன். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சிங்கிள் பேப்பரில் இருக்கும். அது வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 300 மார்க், அதாவது 200 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து 75 வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் ஜிகே கேட்பாங்க. 25 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸ் கேட்பாங்க, அதாவது ஆப்டிடியூட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் ஒரு 100 கொஸ்டின் கேட்குறாங்க ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்குது. இது வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் 300 மார்க்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ரைட்டா மெயின் எக்ஸாம் வந்து இருக்குது. மெயின் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ இருக்குது ரைட்டா. தமிழ் அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று இருக்குது. இது 100 மார்க்கு, இதில் 40 மார்க் எடுத்தால் போதும். இது கட் ஆஃப்க்கு எடுத்துக்க மாட்டாங்க ரைட்டா. தகுதி தேர்வில் அந்த 40 இது மட்டும் எடுத்தால் போதும். மீதி பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5 எல்லாமே லா சம்மந்தப்பட்ட பேப்பர். ஒவ்வொன்றும் 3 மணி நேரம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து 100 மார்க் வந்து எக்ஸாம் வைப்பாங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூலாம் சேர்த்து 460 மார்க், அதாவது 4 பேப்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 மார்க்கு, இன்டர்வியூக்கு வந்து 60 மார்க்கு, 460 மார்க்கு. இதுதான் வந்து கட் ஆஃபுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் வந்து கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2த்துலையுமே வரும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதான் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 100 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டா. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சிட்டிஸ் ஒரு 15 இடத்துல வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து நடக்கும். மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும்தான் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் மட்டும்தான்
வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்றாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும் ஒரு 15 மேஜர் சிட்டிஸில் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து 100 ரூபா. இதை கிளியர் பண்ணி மெயின் எக்ஸாம் போனீங்கன்னா அப்போ மெயின் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஒரு 200 ரூபா இருக்கும். ஸோ ஹவு டு அப்ளை, ஃபோட்டோ என்ன சைஸ் வேணும், பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? சரி, மேக்ஸிமம் வந்து முக்கியமான விவரங்கள் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இதிலே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் எப்பவுமே வந்து அவங்க சிலபஸ் வந்து அனெக்ஸில் வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. இங்கே வரங்க, அனெக்ஸரி 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான கோட் நம்பர் கொடுத்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எதில் எந்தெந்த யூனிட்ல எவ்வளோ கொஸ்டின் கேட்போன்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் லா பேப்பர் 1 லா பேப்பர் 2க்கு வந்து டிகிரி ஸ்டெனில் அதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனோட கடைசி அனெக்ஸரியை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து இதிலே இருக்குது. ஸோ இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் தயாராகலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.